ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரூ காலரில் இருக்கக்கூடிய ஒரு 4 செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோனில் ட்ரூ காலரில் இந்த 4 செட்டிங்ஸ் எனபிளில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த 4 செட்டிங்ஸை நம்ம எனபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்றத ஒவ்வொரு செட்டிங்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த 4 செட்டிங்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ காலர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது பாருங்கள், மேலே 3 புள்ளி இருக்குது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், கடைசி ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரலுக்கு பாருங்களா, அது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் கால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணால் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது கீழே ஐடென்டிஃபை நம்பர்ஸ் ஆன் அதர் ஆப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம் அந்த மாதிரி அதர் ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஸில் ஏதாவது கால் வந்ததுன்னா அந்த கால் நம்பருக்கு பார்த்தீங்களா, அது யார் அப்படின்றத இது நோட்டிஃபை பண்ணி சொல்லும். சரிங்களா? இப்போ ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னா அந்த நம்பர் யார் அப்படின்றத பேரை இது காட்டும். சரிங்களா? அதுக்காக தான் அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் ஆப்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஏதாவது கால் ஏதாவது வந்ததுன்னா அது யாருது அப்படின்றத இது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். இந்த ஃபோன் கால்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் கால்ஸ் அப்படி இருக்குது பாருங்கள். அனௌன்ஸ் ஃபோன் கால்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணுறேன். அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி, அதாவது காண்டாக்டில் சேவ் பண்ணாலும் சரி, காண்டாக்டில் சேவ் பண்ணலனாலும் சரி, ஏதாவது கால் வருது அப்படின்னா அந்த நம்பருடைய பேர் என்ன, அந்த நம்பருக்கான அந்த ஓனர் பேர் என்ன அப்படின்றத இது சொல்லும். சரிங்களா? நீங்கள் காண்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தா அந்த காண்டாக்ட் அந்த நேம் சொல்லும். இல்லை காண்டாக்ட் சேவ் பண்ணல, இது அன்னோன் நம்பர்லேருந்து ஏதோ வருது அப்படின்னா அந்த நம்பர் யாருது, அவங்க பேர் என்ன அப்படின்றத இது சொல்லும். சரிங்களா? இவங்க கிட்டேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இது ரெண்டாவது ஆப்ஷன். இது எனேபிள் பண்ணிட்டோன்னா ரிங்டோன் வராது, அந்த பேர் மட்டும் சொல்லும். சரிங்களா? இப்போ அடுத்தது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்த 2 ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கடைசியில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன். இதை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்கிட்ட யார்கிட்டையாவது கால் வருது அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ரிங் வரதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட இருந்து கால் வருது அப்படின்றது ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். காலிங் ஃப்ரம் அந்த பர்சனோட நேம் போட்டு வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே ரிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அதை பார்த்த உடனே தனியாக போயிட்டு கூட நீங்கள் பேசிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் காலாக இருக்குது, இவங்க கிட்டேருந்து கால் வருது அப்படின்னா முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். காலிங் ஃப்ரம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்காக தான், அதாவது நம்மளுக்கு ரிங் ஆகிறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஆப்ஷன் இது. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன். இப்போ இதை எனேபிள் பண்ணிப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது ஃபோனை வச்சுட்டு ஏதோ ஒர்க்காக இருப்போம், மிஸ்டு கால் போயிருக்கும். ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து நம்மளுக்கு காண்டாக்டில் சேவ் பண்ணாத நம்பர் ஏதாவது மிஸ்டு கால் போயிருக்கும். நம்ம பார்ப்போம், நம்பர் இருக்கும். நம்பர் என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிவிட்டு இந்த ட்ரூ காலர் அந்த சர்ச் பாரில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம், யார் நமக்கு கால் பண்ணியிருக்காங்க, பேர் என்ன அப்படின்னு நம்ம போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டு கால் போனதுக்கப்புறமா கூட மேலே நோட்டிஃபிகேஷன் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இருக்கும், அதுக்கு மேலேயே அந்த நம்பர் யாருது அப்படின்றது அந்த பேரும் காட்டும். சரிங்களா? அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி நேம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆன் மிஸ்டு கால்ஸ் அப்படின்னு காட்டும். ஃபோட்டோ இருந்தால் கூட அதில் ஃபோட்டோ காமிச்சிடும். சரிங்களா? அது யாருது அப்படின்றத அந்த பேரோடு சேர்த்து அந்த மிஸ்டு கால் அந்த ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். சரிங்களா? இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு காண்டாக்ட் மிஸ்டு கால் வந்திருக்கா, இந்த நம்பர் யாருது அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி அங்கே சர்ச் பாரில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இந்த 4 செட்டிங்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இந்த 4 செட்டிங்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.